பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகா சிவா கிட்ட கேட்குறாங்க, சிவா நீ உண்மையை சொல்லு சிவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சிவா உண்மையை சொல்றதே இல்லை. சரி சிவா நீ உண்மையெல்லாம் சொல்லாத, உன் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு நீ எல்லாம் உண்மையை சொல்லிக்கோன்னு சொல்றாங்க. இப்ப சிவாவுக்கு வேற வழி இல்லாம அன்னபூரணி முன்னாடி உண்மையை ஒத்துக்க முடியாதனால அன்னபூரணி முன்னாடி சத்தியம் பண்ணிடுறாங்க. ஆமா எல்லாமே தப்பு பண்ணது சிந்துதான், இந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட அவ ஒரு வாய்ப்பு கேட்டா அவனுக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதனால இப்போதைக்கு எந்த விஷயமும் பண்ண தேவையில்ல. அதுக்காக நான் உடனே ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் என்ன ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்னேகா என்னுடைய லைஃப்ல கிடையாது. அவளுடைய ஒரு முகத்தை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் அவள் எப்படிப்பட்டவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏற்றவ அவள் கிடையாது. என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி சிந்துவுக்கு நான் நம்பிக்கை துரோகமும் பண்ண மாட்டேன். சிந்து கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே அன்னபூரணியோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு மகா முடிவு பண்ணுறாங்க. என்னக்கா இது, இவன் பேசுறது பண்ணுறது எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட சொன்னேன் சிந்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. கடைசியில் சிவா வாயாலையும் சிந்து வாயாலையும் எல்லா உண்மையும் வந்துருச்சு. இனி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கக்கா, என்ன முடிவு எடுக்க போறீங்க? உங்களவே நம்பி இருந்த என் பையனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்களா, இல்ல சிந்துவையும் சிவாவும் சேர்த்து வைப்பீங்களா? சிவாவோட மனசு மாறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அன்னபூரணி கிட்ட எந்த பதிலுமே இல்ல. அன்னபூரணி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.